சிக்கல்களை தீர்க்கும் சிக்கல் சிங்காரவேலர். விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசு ஒரு முறை பஞ்சம் காரணமாக மாமிசம் உண்டுவிட்டது. இதனால் ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் அந்த பசுவிற்கு சாபம் வழங்கினார். சாபத்தினால் மிகவும் கவலையுற்ற காமதேனு இறைவனிடம் இறைஞ்சி சாப விமோசனம் கோரினார். மனம் இறங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகை வனம் உண்டு, அங்குள்ள தலத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என அருளினார். அதன்படியே இன்றைய கோவில் அமைய பெற்றுள்ள இடத்தில் உள்ள குளத்தில் நீராடி சாப விமோசனம் பெற்றார் காமதேனு. அதன் பொருட்டு காமதேனு பசுவின் மடியில் பெருகிய பால் பார்க்குளத்தை உருவாக்கியது. அதுவே இன்றும் புனித குலமாக கருதப்படுகிறது. வசிஷ்ட மாமுனி அந்த பாலில் இருந்து கிடைத்த வெண்ணெயை கொண்டு அங்கேயே சிவலிங்கம் வடித்து வழிபட்டார். தன்னுடைய பூஜை முடிந்த பின்பாக அந்த சிவலிங்கத்தை அவர் எடுக்க முற்பட்ட போது அது சிக்கி கொண்டு வர மறுத்தது. அதன் பொருட்டே இந்த ஊருக்கு சிக்கல் என பெயர் வந்தது என்பது நம்பிக்கை. இந்த தலத்தில் எழுந்தருளும் சிங்காரவேலவர் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் வேல் வாங்கி கொண்டு திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்தபுராணம் கூறுகிறது. எனவே இங்கிருக்கும் அம்பாள் வேல் நெடுங்கண்ணி என்று அழைக்கப்படுகின்றார். சூர சம்ஹார நடைபெறும் நாளில் இங்கு அம்பாளிடமிருந்து முருகன் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அவ்வாறு அவர் வேல் பெறும் ஒவ்வொரு முறை முருகனுக்கு வியர்ப்பதை கண்கூடாக கண்ட பக்தர்கள் கூடுகின்றனர். இந்த கோவிலில் முருகப்பெருமான் அம்மை அப்பருக்கு நடுவில் வீற்றிருந்து அருள் புரிகிறார். அதனால் சிங்காரவேலர் குழந்தை வரும் அருள்பவராக வீற்றிருக்கிறார். சிக்கல் சிங்காரவேலரை வேண்டினால் சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. திருவாரூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இக்கோவில்.